ஏன் படிக்கிற? பிடிச்சிருக்கு படிக்கிற. ஆக சாப்பிட்றது என்ன? பிடிச்சதை நம்ம சாப்பிட்றோம். இப்போ எனக்கு இனிப்பு பிடிக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதோடைய பலன் என்னவா ஆக போகுது? சக்கரை வியாதி வரப்போகுது. அப்போது சக்கரவாதிங்கிற விதி வரணும்னா நம்ம மனம் எங்கே போகுது? அந்த இனிப்பு மேலே நாட்டம் ஏற்படுத்துது. அது மாதிரி எல்லாத்தையும் இயக்கிறது மறைந்து இருந்து இயக்குவது விதிதானுங்க. மனம் இயங்குது, மனம் இயங்குது, இயக்குவது விதிதான். தலைவர் செயலாளர் மாதிரி, தலைவரோட உத்தரவுக்கு செயலாளர் வேலை செய்கிற மாதிரி விதி பிரதானமாக இயங்குது. உங்களுக்கு ஒன்று புரிகிற மாதிரி ஒன்றும் சொல்லலாம். ஒருத்தருக்கு வியாதி வந்துடுச்சு, ஜுரம் வந்துடுச்சுன்னு சிம்பிளாக சொல்லுவோம். அவருக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. இப்போ காய்ச்சல் வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? விதிவசம் சொல்லிட்டு கவனம் இருந்தால் என்ன ஆகும்? ஜுரம் அதிகமாகும். அதிகமானா என்ன ஆகும்? சீரியஸ் ஆகிடும், உயிரே போனாலும் போகலாம். கரெக்டா? சாதாரண ஜுரம் கூட டெவலப் பண்ணால் என்ன ஆகலாம்? உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னாக்கா, மருத்துவமனைக்கு போய் நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம்னாக்கா என்ன அர்த்தம்? அது மதி கொண்டு தான் நம்ம அந்த விதியை அடக்கி வைக்கிறோம். அப்போ நம்ம விதியை ஜெயிச்சிட்டோமா? காய்ச்சலை ஜெயிச்சதுனால விதியை ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தமாகிடுதா? இல்லை. காய்ச்சல் அடிக்கும், உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்படியே விட்டுனா சீரியஸ் ஆகிடுவேன். நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா நார்மலுக்கு வந்துடுவேன். இதுதான் விதி. புரியுதா? அதே போல் சீரியஸான வியாதிக்கு போகும். ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? விதிவசமாக ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. இப்போ நம்ம கடவுளேன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டே இருந்தால் என்ன ஆகும்? அல்லது எல்லாமே அவன் செயல் தான், இந்த ஹார்ட் அட்டாக்கும் கடவுள் செய்கிறதான்னு சும்மா உட்காந்துட்டு இருக்கலாமா? அல்ல போய் நம்ம இம்மிடியேட்டாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்போ எடுத்துக்கிறது என்ன இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது, மதி. அப்போது நம்மளோட விதியை மாத்திர வல்லமை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவா இருக்குதுன்னாக்கா, இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, விதியை மாத்திர வல்லமை மதிக்கும் இருக்கிறது. ஆனால் முழுமையாக இருக்கிறதானா? இல்லை. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும், பணம் பே பண்ணுற வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? நமக்கு நல்ல டாக்டர் அமையணும். எல்லாத்தையும் முடிச்சு, ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே சொல்லுவார், எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம், இனிமேல் கடவுள் விட்ட